தமிழ் எழுத்து இலக்கணத்தில் மெய்யீற்று புணர்ச்சி என்ற ஒன்று இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஓரினமாதல் அசிமிலேஷன் எப்படி வார்த்தைகள் புணருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிலைமொழியினுடைய ஈற்றில் ஒரு மெய்யெழுத்து வருது. அது ஏன்னா மெய் ஈறு இல்லையா? அப்போ இம் என்கிற ஒரு மெய்யெழுத்து வருது. அந்த மகர ஒற்று வந்து நிலைமொழியினுடைய முதல் வார்த்தையினுடைய இறுதியில் வந்து வருமொழி முதலில் வேறு ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா, அந்த இம்மை தவிர வேறு ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா, இந்த வருமொழியில் வரக்கூடிய மெய்யெழுத்துக்கு பார்த்தீங்களா, அதனுடைய இனமே வரும். இதுக்கு தான் ஓரினமாதல். அதாவது வருமொழியினுடைய முதல் எழுத்தினுடைய இனமே இதுக்கு இடையில் மிகும் என்பது தான் ஓரினமாதல்னு பேர். உதாரணமாக மரம் கூட்டல் கொம்பு. இப்போ மரம் என்பது நிலைமொழி இறுதியில் இம் இருக்குது, மெய் ஈறு. கொம்புங்கிறது இக்கில் ஆரம்பிக்குது வருமொழி முதல்ல, அப்போ வேறு ஒரு மெய். அப்படி வருகிற போது அந்த வருமொழியில் வரக்கூடிய இக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதா மிகலாம் அல்லது அதனுடைய இனம் மிகலாம். மரம் கூட்டல் கொம்பு மரக்கொம்புன்னு வருது, இக்கனுடைய எழுத்தே வருது. ஆரம் கூட்டல் செய், இந்த செய்யில் கூடிய இச்சினுடைய இனம் என்ன, இஞ்சி, அப்போ அரஞ்செய் அப்படின்னு வருது. இதுதான் ஓரினமாதல்னு பேர். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு வழக்கிலேயே ஓரினமாதல் நிறையா பேசுகிறோம். இப்போ புன்செய் என்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். எண் என்பது நிலைமொழியில் இருக்கக்கூடிய மெய் ஈறு. அந்த புன்செய் அப்படிங்கிறது புஞ்செய், அந்த இச்சினுடைய இனமே வருது. நன்செய்ங்கிறது நஞ்சைன்னு வருது. வன்சினம் அப்படிங்கிறது வஞ்சினம் அப்படின்னு சொல்கிறோம். இதே போல் நிலைமொழி ஈரில் நிலைமொழி ஈரும் தெரியும், வருமொழி முதலும் தெரியும், ரெண்டுமே தெரியும் மெய்யீற்று புணர்ச்சியில். எப்படின்னு பாருங்களேன். முள் கூட்டல் செடி முச்செடின்னு வருது. நிலைமொழியில் ஈரில் இருக்கக்கூடிய இந்த மெய்யெழுத்து எள்ளு இட்டாக மாறுது. இதை நிலைமொழி ஈறு மாறுறது. என் தம்பி, இதில் பார்த்திங்கன்னா வருமொழி முதல்ல இத்து வந்திருக்குது. அது எப்படி மாறுது, என்றம்பி என்று வருகிறது. அப்போ வருமொழி முதல்ல வரக்கூடிய இத்து எர்ரா மாறுது. இரண்டுமே மாறும். எப்படி, கல் கூட்டல் தூண் கற்றூன் அப்படின்னு மாறும். நிலைமொழியில் ஈற்றில் உள்ள எள்ளு மாறுது, வருமொழி முதல்ல இருக்கக்கூடிய இத்து மாறி கற்றூன் என்று மாறுகிறது. எனவே மெய்யீற்று புணர்ச்சியில் ஓரினமாதல் உண்டு. இதே போன்று நிலைமொழி வருமொழி